573 கோடி ரூபாய் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போராட்ட அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் நிலையில் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இருக்கிறார். விக்னேஷ் முத்து, என்ன போராட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க? என்னைக்கு இந்த போராட்டம் நடக்க போகுது? விக்னேஷ், மத்திய அரசு தமிழகத்தை பொறுத்தவரை புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கக்கூடிய 573 கோடி நிதியை தற்பொழுது முதல் கட்டமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையை பொறுத்தளவு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்து தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பாக உடனடியாக நிதியை விடுவிக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கை தயாரிப்பதற்கு முன்பதாக மாநில அரசுகளை கலந்தாலோசனை செய்யவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் கல்வி பொதுப்பட்டியலில் இருப்பதால் மாநில அரசுகளை கலந்துதான் மத்திய அரசு இது போன்ற முடிவுகளை எடுக்க வேண்டும். ஆனால் புதிய கல்விக் கொள்கையை மாநில உரிமைகளை முழுமையாக பறிக்கிறது. இந்திய கருத்தியலான வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டு பல்வேறு கலாச்சார பண்பாடுகள் இருப்பதால் தமிழக அரசு இந்த புதிய கல்விக் கொள்கையை முழுமையாக எதிர்க்கிறது. மிக முக்கியமாக செப்டம்பர் மாதத்திற்கான அந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கான அந்த நிதி பற்றாக்குறை தற்பொழுதுக்கான அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. இந்தியாவிலேயே கல்வித்துறையில் முன்னோடியாக விளங்கக்கூடிய தமிழ்நாடு கல்வி முறையை சீரழிக்க வகையில் இந்த சமச்சா சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு நாடாளுமன்ற பட்ஜெட் மூலம் ஒதுக்கப்பட்ட தொகையை மாநில அரசுக்கு உடனடியாக ஒதுக்க வேண்டும். இதனை கண்டித்து மாணவர் காங்கிரஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் விரிவாக தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த நிதி விடுவிக்கப்படவில்லை. மாநில அரசின் அந்த இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி இவர்கள் போராட்ட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ் முத்து.